Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மனிதனுடைய உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு இதயம். இந்த இதயம் நன்றாக இயங்கணும் அப்படின்னா இது ராஜ உறுப்புகளில் ஒன்று. இந்த இதயம் நன்றாக இயங்குவதற்கு நமக்கு பய உணர்வு இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கை இருக்கணும், மனதில் ஒரு சஞ்சலம் இருக்கக்கூடாது, மன அமைதி இருக்கணும், ஒரு டென்ஷன் படபடப்பு இருக்கக்கூடாது. இது எல்லாம் நமக்கு மனதளவில் தன்னம்பிக்கையும் பய உணர்வு இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நமது வாழ்க்கை முறைகளை அமைத்துக்கிட்டால் தான் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம், நிறையா இடத்துல நிறைய மனிதர்களுக்கு குறைந்த வயதிலேயே ஹார்ட் ப்ராப்ளம், இதயத்தினுடைய துடிப்பு சீராக இயங்காத நிலை ஏற்படுகின்றது. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம், இதயத்தை திடப்படுத்தக்கூடிய, இதய வாழ்வுகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயக்கூடிய, பய உணர்வு நீக்கக்கூடிய, தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளாக பார்க்க போகிறோம். முத்திரைகளை தான் பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகளை காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு நாற்காலில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம். தரையில் அமர முடிந்தவர்கள் தரையில் ஒரு மேட்டு விரித்து காலை கிழக்கு முகமாக, மதியம் கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மனதில் இருக்கக்கூடிய பண்புகளை சரிப்படுத்தக்கூடிய அற்புதமான முத்திரைகள். அப்போ இது மாணவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உகந்த முத்திரைகள். இந்த முத்திரை செய்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் 10 நிமிடம் தான். 10 நிமிடத்திற்குள் ராஜ உறுப்பான இதயமும் நன்றாக இயங்கும், பண்புகளில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த பண்புகளில் பய உணர்வு நீங்கலாம், மன அமைதி கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், சுறுசுறுப்பாக வாழக்கூடிய நிலையும் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அபய முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிலையாக பார்த்துக்கோங்க. இடது கை சின்முத்திரை இதயத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. வலது கை இந்த மாதிரி வச்சுக்கணும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இடது கை சின்முத்திரை இதயத்துக்கு நேராக வச்சுருக்கோம். வலது கையை இந்த மாதிரி வச்சுக்கிடுறோம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நமது உடல் முழுக்க, உடல் தசைகள், உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். இந்த முத்திரையின் மூலமாக தன்னம்பிக்கை பிறப்பதாக எண்ணுங்கள். பய உணர்வு நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல், சுண்டு விரல், அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முதிரை செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், டென்ஷன் இந்த முதிரையின் மூலமாக விலகுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை உத்திரபோதி முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். மன அழுத்தம் இந்த முத்திரையின் மூலமாக உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும். முதல் முத்திரை அபய முத்திரை. இடது கை இதயத்துக்கு நேராக சின்முத்திரை, வலது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். பய உணர்வு நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக தன்னம்பிக்கை பிறப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியிடும் போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணிக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உத்திரபோதி முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். பய உணர்வு நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். தன்னம்பிக்கை பிறப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 5 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இடது கை இதயத்துக்கு நேராக சின்முத்திரை, வலது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும்.
மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அவனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். தன்னம்பிக்கை பிறப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உத்திரபோதி முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்களே, இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றது. இந்த பயிற்சியை எளிமையான பயிற்சி, நம்பிக்கையோடு காலை மதிய மாலை 3 வேளை 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். தன்னம்பிக்கை கிடைக்கும். பய உணர்வு நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் வெற்றியை கொடுக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.